வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பக்கம் 33 இருக்கக்கூடிய பெயர்ச்சொல் வினைச்சொல் நேற்று ஒரு இலக்கணம் பார்த்தோம். அதோட வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். பக்கம் 33 இருக்குது. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை எடுத்து எழுதுக. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் எடுத்து எழுதுக. இங்கே பாருங்கள், கீழே ஒரு 4 தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 4 தொடர்களில் இருக்கக்கூடிய பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் எடுத்து நம்ம இங்கே எழுதணும். இப்போ பாருங்கள், மயில் தோகையை விரித்து ஆடியது அப்படின்னு இருக்கு. இதில் எது நம்மளுக்கு என்ன இருக்கும்? பெயர் சொற்களாக இருக்கும். என்ன இருக்கும்? மயில், மயிலும் வரும், தோகையும் வரும். மயில், தோகை. இங்கே பாருங்கள், ஆடியது, விரித்து ஆடியது, இதுதான் வினை சொற்களில் வரும். என்ன வரும்? வினை சொற்கள் என்ன வரும்? ஆடியது. அடுத்து பாருங்க, 2வது வாணி கட்டுரை எழுதினாள். அப்போ வாணி கட்டுரை, இதில் இரண்டுமே இதில் வரும், பெயர் சொற்களில் தான் வரும். என்ன வரும்? வாணி கட்டுரை, இது ரெண்டுமே இதில் வரும், பெயர் சொற்களில் வரும். வினை சொற்களில் எழுதினாள், அதுதான் செயல். என்ன பண்ணா? எழுதினா. வாணி என்ன செய்தால்? எழுதினாள். அப்போ அதுதான் வினை சொற்கள். 3வது பாருங்க, வளவன் வாகனம் ஓட்டினான். அப்போ வளவன்றதும் ஒரு பெயர் சொல் தான். வாகனம்ன்ற ஒரு பொருளை குறிக்குது. அப்போ வாகனமும் பெயர் சொல் தான் வரும். இந்த இடத்துல அவன் என்ன செஞ்சான்? ஓட்டினான். ஓட்டினான்றதான் என்ன வரும்? வினை சொல். அடுத்து 4வது பாருங்க, ஆதிரை மரக்கன்றை நட்டாள். ஆதிரைன்றது ஒரு பெண்ணை குறிக்கிறது. ஆதிரை, மரக்கன்றுன்றது ஒரு மரத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். இப்போ ஆதிரை, மரக்கன்று, இது ரெண்டுமே பெயர் சொற்களில் வரும். நட்டாள், அவன் என்ன செய்தால்? ஆதிரை என்ன செய்தால்? மரக்கன்றை நட்டாள். நட்டாள்ன்றதான் என்னது? ஒரு வினை. அப்போ அதுதான் வினை சொல்ல வரும். அடுத்து பாருங்க, தன்மை முன்னிலை படர்க்கை என அட்டவணைப்படுத்துக. தன்மைன்னு என்னன்னா அதில் தானும் இன்க்ளூட் ஆயிடணும், நம்மளும் இன்க்ளூட் ஆயிடணும். தன்மையில் அதுதான் தன்மை. எப்போ நான், நாம், நாங்கள், இதெல்லாம் தான் இதில் வரும், தன்மையில் வரும். இங்கே பாருங்க, இங்கே என்னென்ன என்ன கொடுத்துருக்காங்க? நீ, நான், அவர், நாங்கள், அவன், அவள், நீவீர், அது, நீங்கள், நாம், அவர்கள், அவை. அப்போ இதுல தன்மை என்னவா இருக்கும்? இப்ப நீன்றது எதுல வரும்? நீன்றது முன்னாடி இருக்க ஒருத்தரை பத்தி பேசுது. அப்ப நீ முன்னிலையில வரும். முதல்ல இருக்கக்கூடிய நீ எதுல வரும்? முன்னிலையில வரும். நான்றது இதுல வரும், தன்மையில வரும். அவர், இப்ப நீங்களும் இல்லாம முன்னாடி இருக்க ஒருத்தர், நம்மளையும் பத்தி பேசாம யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறோம், அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்றது அது எது? படற்கையில வரும். அவர் எதுல வரும்? படற்கையில வரும். அவர். அடுத்து என்ன இருக்கு? நாங்கள். நாங்கள்னா அது நாமளும் இன்க்ளூட் ஆயிருப்போம். அப்போ அது எதுல வரும்? தன்மையில வரும். எதுல வரும்? தன்மையில வரும். அவன், அவன்னா படற்கையில வரும். அடுத்து பாருங்க, அவள், அதுவும் படற்கையில தான் வரும். அடுத்து நீவீர், நீங்கள். நீவீர்னா என்னது? நீங்கள். அது எதுல வரும்? முன்னிலையில வரும். எதுல வரும்? முன்னிலையில வரும். நீவீர். அதுக்கப்புறம் அது, அதுன்றது எதுல வரும்? படற்கையில வரும். அதுன்னு எதுல வரும்? படற்கை. நீங்கள் எதுல வரும்? முன்னிலையில வரும். நீன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே எதுல வரும்? முன்னிலையில தான் வரும். நாம், நாம்ன்றது எதுல வரும்? தன்மை. அவர்கள், அவர்கள்னு எதுல வரும்? படற்கையில வரும். எதுல வரும்? படற்கையில வரும். அவை, அதுவும் படற்கையில தான் வரும். அது, இது, அவன், அவள், இவள், இது எல்லாமே இதுல வரும். படற்கை. ஆ, இ அப்படின்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே படற்கையில தான் வரும். நீல ஆரம்பிக்கிறது நீ, நீவீர், நீங்கள், இதெல்லாமே முன்னிலையில வரும். நாள் ஆரம்பிக்கக்கூடிய நான், நாம், நாங்கள், இதெல்லாம் தன்மையில வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, விடுபட்ட இடங்களை பொருத்தமான சொற்கள் கொண்டு நிரப்புக. இங்க பாருங்க, டேஸ் தேநீர் குடித்தான். குடித்தான் அப்படின்னா ஒரு இதை யாரை குறிக்குது? ஒரு ஒரு பையனை ஒரு ஆணை குறிக்கக்கூடியது தான் தேனீன்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? அவன். என்ன வரும்? அவன். அவன் தான் ஒன்றுக்கு வரும்.
அப்போ இந்த இடத்துல அவன் அவன் தேநீர் குடித்தான். அடுத்து பாருங்க, திருவிழாவுக்கு சென்றோம். சென்றோம்னா ப்ளூரல், நிறைய பேர் சேர்ந்து போயிருக்கோம். அப்போன்னா என்ன வரும்? நாங்கள். என்ன வரும்? நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம். அடுத்து மூணாவது டேஸ் எங்கு சென்றாய். எங்கு சென்றாய் அதில் என்ன வரும்? அவை எங்கு சென்றாய். நீ எங்கு சென்றாய் என்ன வரும்? நீ எங்கு சென்றாய். அடுத்து பாருங்க, டேஸ் கவிதை எழுதினேன். நான் கவிதை எழுதினேன். என்ன வரும் இந்த இடத்துல? நான் கவிதை எழுதினேன். அடுத்து கவனிங்க, இந்த டேஸ் வானில் பறந்தன. அவை வானில் பறந்தன. நான் ஒரு உயிரற்ற பொருளுக்கு தான் வந்து அக்னிக்கு தான் வந்து பறந்தன, வந்தன, சென்றன அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல அது அவை வரும். என்ன வரும்? அவை. அடுத்து பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அப்ப பாருங்க, வாருங்கள் ஐயா என்று வீட்டில் இருந்தவர்கள் வரவேற்றனர். சிறுமியும் புன்னகையுடன் வரவேற்றால், உங்களால் என் குழந்தையும் பிற குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுகிறார்கள். நன்றி, நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சிறுமியின் தாய் நன்றி கூறினார். நானா உயர்ந்தவர்? இல்லை அப்படின்னு பெரியவர் கூறுகிறார். நானா உயர்ந்தவர்? இல்லை, நானே என்னிடம் இருப்பதில் சிறிது உதவி செய்கிறேன். ஆனால் உங்கள் குழந்தையோ இந்த வயதில் பொறுப்புடன் இருக்கிறாள். பிற குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்பே தனக்கு எடுத்துக்கொள்கிறாள். அவளல்லவோ உயர்ந்தவள். அவளை பாராட்டவே நான் இங்கு வந்தேன் என்றார். சிறுமிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரே மகிழ்ச்சி. உன்னுடைய பெயர் அன்பரசி அம்மே, இதோ உனக்காக ஏற்றாற்போல் ஓர் அன்பு பரிசு என்று தன் கையில் இருந்த படக்கதை புத்தகத்தை சிறுமிக்கு பரிசாக அளித்தார். பெரியவர் அன்பரசிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. படக்கதையை படிப்பதில் பேரார்வம் உண்டு அவளுக்கு. இனி என்ன, அதோ அவள் படக்கதையை படிக்க தொடங்கிவிட்டாள். இப்போ இதிலிருந்து பெயர் சொற்கள் வினை சொற்களை எடுத்து எழுதணும். இப்போ எதெல்லாம் பெயர் சொற்கள்? ஐயா, ஐயான்றது ஒரு பெயர் சொல்ல வரும். ஐயா என்ன வரும்? பெயர் சொல். அடுத்து பாருங்க, சிறுமி. சிறுமின்றது என்னது? ஒரு சிறுமியை குறிக்கக்கூடியது. அதுவும் வந்து ஒரு பெயர் சொல் தான். என்ன வரும்? சிறுமி. அடுத்து என்ன வரும்? உங்களால் என் குழந்தையும். பெயர் சொற்கள் இதில் யார் யார் பெயரை குறிப்பதான் பெயர் சொற்கள். ஐயா, சிறுமி, அப்புறம் வேற யாரு? இந்த இடத்துல குழந்தை இருக்கு. என்ன வருது? குழந்தை வருது. அதுவும் பெயர் சொற்கள்ல வரும். இது ஒரு குழந்தை. வேற யார் வருவா? தாய். யார் கூறினாங்க? சிறுமியின் தாய் நன்றி கூறினாள் வருது இல்லைங்களா அந்த இடத்துல? எங்க? சிறுமியின் தாய் நன்றி கூறினாள். அப்ப தாயின்றது இந்த இடத்துல என்ன வரும்? ஒரு பெயர் சொல். தாய் வந்து இதுல வரும்? பெயர் சொல். அதுக்கு என்னிடம் இருப்பு, நான் உங்கள் குழந்தை இந்த வயது பிற குழந்தைகளுக்கு கொடுத்து தானும் கொடுக்கவே. அன்பு பரிசு இங்க இருக்கு பார்த்தீங்களா? அன்பு பரிசு. பரிசு, பரிசுன்றது ஒரு பொருளை குறிக்கிறது தான். அதனால பரிசுன்றது ஒரு பெயர் சொல்ல வரும். அன்பரசி அப்படின்ற இந்த இடத்துல பாருங்க, உன் பெயர் அன்பரசி அம்மே அப்படின்னு வருது இல்லையா? அப்ப அன்பரசின்றது ஒரு பெயர் சொல்ல குறிக்கும். அன்பரசி. அதுக்கப்புறம் படக்கதை. இங்க பாருங்க, புத்தகம், படக்கதை. புத்தகத்தை குறிக்கிறதா? புத்தகம்ன்றது ஒரு பெயர் சொல். புத்தகம், படக்கதை. இது எல்லாமே என்னது? பெயர் சொற்கள். இது எல்லாமே என்னது? பெயர் சொற்கள். அதுக்கப்புறம் பாருங்க, வினை சொற்கள் எடுத்து எழுதணும். மேல இருக்க பத்தியிலிருந்து வினை சொற்கள் எடுத்து எழுதணும். வினை சொற்கள் இது என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வீட்டில் உள்ள இருந்தவர்கள் வரவேற்றனர். வரவேற்பனர் என்ன பண்ணாங்க? வரவேற்றனர். இங்க பாருங்க, இதுல வேற என்ன ஒரு? நன்றி நீங்கள் என்று சிறுமின் இல்லை. உதவி செய்கிறேன். செய்கிறேன். செய்கிறேன்றது ஒரு ஆக்ஷன் தானே? உதவி செய்கிறேன். இப்போ செய்கிறேன் வரும் வினை சொற்கள்ல. வேற என்ன வரும்?
கொடுத்தால் என்னது பிற குழந்தைகளுக்கு கொடுக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து என்னது வினைச்சொல்ல வரும். கொடுத்தால். வந்தேன், நான் இங்கு வந்தேன் இருக்கு இல்லைங்களா, வந்தேன். இப்போ வந்தேன்றது ஒரு வினைச்சொல். என்னது வந்தேன்றது ஒரு வினைச்சொல். அடுத்து கேட்ட அன்பு தன் புத்தகத்தை சிறுமிக்கு பரிசாக அளித்தார்னு அந்த இடத்துல கொடுத்தார்னு அர்த்தம். அப்போ அளித்தார்ன்றதும் ஒரு என்னது ஒரு வினைச்சொல் தான். அளித்தார். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, படக்கதையை படிக்க தொடங்கி விட்டால். படிக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், படிக்கன்றது என்னது ஒரு அதுவும் ஒரு வினைச்சொல் தான். அடுத்து பாருங்க பின்னாடி, அடுத்து கீழே என்ன பண்ணுறாங்க, தன்மை முன்னிலை படர்க்கை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. என்னது தன்மை முன்னிலை படர்க்கை. தன்மைன்னா என்னது, நான் லமேக்ஸ், நம்ம வர, நான், நாம், நாங்கள் அந்த மாதிரி வரதா வந்து தன்மையில் வரும். இப்போ இந்த பாடப்பகுதியிலேருந்து தன்மையில் என்ன வருது இல்லை பாருங்க. தன்மைன்னா நான் வரும், முன்னிலையில் நீங்கள், உங்களால், உனக்கு வரும், படற்கையில் அவளை, படற்கையில் அவளைன்றது வரும். அவ்வளோதான். இந்த புத்தக வினாவிடைகள் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் வீடியோ பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.